அவரே இந்த உலகத்தையே படைத்திருக்க அவருக்கு ஒரு இடமா? அவர் படைத்தவருக்கே படைப்பா? மனுஷருக்கு மட்டுமல்ல, அவர் எல்லா ஜீவ ராசிகளுக்கும் ஜீவன் கொடுத்தவர். காலம் ஒருத்தர் எப்போ பிறக்கணும், இது நீங்களும் நானும் தீர்மானிக்க முடியாது. எப்போ பிறக்கணுங்கிறது அறியாமல் உள்ள காலங்களிலே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? பொறுத்து கொண்டு இருக்கிறார். He cannot be tested more. இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு ஒருத்தன் பாவம் செய்கிறான் அப்படிங்கும்போது அவனுக்கு தண்டனை நியாயமானது. சிலருக்கு இயேசு கிறிஸ்துவே தெரியாதுப்பா, தெரியாது. நீங்கள் எப்படி நீங்கள் சொல்லலாம் இயேசுவானவர் மரித்தோரையும் ஜீவனுள்ளோரையும் நியாயம் தீர்க்க திரும்ப வருவார்? நீங்கள் எப்படி சொல்லலாம்? அவங்களுக்கு தெரியவே தெரியாத. கர்த்தருக்குள் பிரியமான சால்வேஷன் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். இந்த நிகழ்ச்சியிலே ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி திருச்சபைகளை ஆணித்தரமாக அடித்தளமிட்டு அதை கட்டும் பொழுது சுவிசேஷத்திலே கட்டினார்கள் என்று சொல்லி பார்த்து கொண்டே வருகிறோம். எல்லா இடங்களிலும் ஒரே காரியத்தை தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்திலே ஆதி திருச்சபைகள் ஆணித்தரமாக கட்டப்பட்டன என்பதை மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலும் சரி, அதற்கு அடுத்ததாக அப்போஸ்தலர்கள் எழுதிய நிருபங்களிலும் சரி, சுவிசேஷத்தை அவர்கள் பிரசங்கித்தது மட்டுமல்ல, அதை குறித்து அவர்கள் போதித்திருக்கிறார்கள். அதன்படி நடக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு புத்தி சொல்லியிருக்கிறார்கள். நாம் கடைசியாக அத்தேனே பட்டணத்திலே பவுலடியார் பிரசங்கிப்பதை நாம் பார்க்கிறோம். அத்தேனே பட்டணம் ரொம்ப வேடிக்கையான ஒரு இடம். அநேக வேத சாஸ்திரிகள் இருக்கிறார்கள், அறிஞர்கள், ஞானிகள், தத்துவ ஞானிகள், ஃபிலாசபர்ஸ். இந்த கிரேக்க வார்த்தை அதே வார்த்தை தான் யூஸ் பண்ணுறாங்க, ஃபிலாசபர்ஸ். நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம பார்த்தோம், இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது 17வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரத்தில் நம்ம 16வது வசனத்துக்கு பின்பதாக பார்த்து கொண்டே வருகிறோம். அப்பொழுது 18வது வசனத்தில் பார்க்கிறோம், எபிக்கூரர், ஸ்தோக்கியர் என்று சொல்லி 2 விதமான ஞானிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? இதோடு கூட இன்னும் 2 பேரையும் பார்த்தோம். ஏன்னா, அடுத்ததாக புலமை பெற்றவர்கள், அகாடமியன்ஸ். அடுத்ததாக பெரிபாட்டர்ஸ், அதாவது நடமாடும் கல்வி சாலை போன்றவர்கள். இதோடு கூட சந்தை வழியில் எதிர்பட்ட சாமானியமான மக்கள். அதற்கு அடுத்ததாக அங்கே ஜெப ஆலயத்தில் அவர் பார்த்த யூதர்கள், பக்தி உள்ளவர்கள். ஆக அநேக வித்தியாசமான மக்கள். இது மட்டுமல்ல, அந்த ஊருக்கு வர்றவங்க எல்லாருமே பேசுகிற பேச்சு என்னென்னா தத்துவம். ரொம்ப நல்லா இருக்குல்ல? எல்லாரும் தத்துவம் பேசினான்னு எப்படி இருக்கும்? ஊர் முழுசும் போகிறவன் வர்றவன் எல்லாருமே தத்துவம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பைத்தியம் பிடிச்சி போயிடுவோம். ஏன்னா தத்துவத்தை ஒரு சரியானபடி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் பொழுது நல்லாயிருக்கும். தத்துவம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முடியாதபடியில் என்னத்தை நம்ம செய்ய முடியும்? பவுலடியார் எல்லா இடத்துலையும் பேசுகிறாரு. போன தடவை நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அழகாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன சொன்னீங்கன்னா, அதாவது எல்லா இடங்களிலும் வாய்ப்புகளை அவர் உருவாக்குகிறார். அவர் வாய்ப்பை தேடி உட்கார்ந்துருக்கலை. அதாவது வாய்ப்பு வர்ற வரைக்கும் மூஞ்சி கழுவிட்டு உட்காந்துருப்போம்னு சொல்லுவாங்களா? அப்படி இல்லை. இவரே நேராக போய் வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார். அங்கங்கே பேசுகிறார். வாயாடி என்கிறார்கள். இன்னொருத்தங்க சொன்னாங்க, அவரை பற்றி என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அவர் வந்த நோக்கம் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. வாயாடிங்கிறதுக்கு நம்ம சரியான அர்த்தம் பார்த்தோம். அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் பொறுக்கி பேசுகிறவர். அதையும் அவர் சமாளித்து அந்த இடத்துல இருந்து இந்த மார்ஸ் மேடை என்பது, அதாவது அருமையான சொற்பொழிவு நடத்தக்கூடிய டவுன் ஹால், அந்த டவுன் ஹால் சொல்லுவாங்க, முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்துல அந்த சொற்பொழிவு ஆற்றுகிறார். அவர் என்ன பேசினார் நம்ம வித்தியாசமான பார்த்தோம். அதாவது என்ன பார்த்தார், என்ன உணர்ந்தார், என்ன செய்தார், அதுக்கு அடுத்ததாக நாம் என்ன பேசினார் என்று சொல்லி பார்த்து கொண்டு வருகிறோம். என்ன பேசினார் என்று சொல்லி ஒரு 7 பாயிண்ட் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். ஒன்றா சுருக்கமாக குயிக்காக சொல்லிட்டு போகிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆராதனைக்கு பாத்திரர் கர்த்தர் ஒருவரே, எனவே அவரை அறியாமல் ஆராதிக்க முடியாது, அறிந்து கொள்ள வேண்டும். He is the only object of worship, so you cannot worship him in ignorance. அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறார். ரெண்டாவதாக என்ன சொல்கிறாருன்னா, அவர் சர்வத்தையும் படைத்த ஆண்டவர், எனவே அவரை நீ படைக்க முடியாது, அவருக்கு ஒரு இடத்தை படைக்க முடியாது என்று சொல்கிறார். He is a creator and the Lord, so he does not live in a place or in an object. ஒரு இதில் இருக்க மாட்டார். 24வது வசனத்தில் அதான் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? உலகத்திலும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர், வாசிங்க பார்க்கலாம். தேவனானவர்
அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. அவரே இந்த உலகத்தையே படைத்திருக்க அவருக்கு ஒரு இடமா? அவர் படைத்தவருக்கே படைப்பா? சர்வத்தையும் படைத்து ஆளுகிறவர் ஒரே ஒரு தேவன், மெய்யான தேவன். இதெல்லாம் அவங்க கேட்கும் பொழுது என்ன நினைச்சாங்கன்னா, இது என்ன பிதற்றுகிறார்? ஏன்னா அவங்க என்ன நினச்சாங்க, இந்த உலகத்தை வந்து ஆண்டவர் படைக்கலை, அப்படியே படைச்சிருந்தாலும் அவருக்கு மேலே ஒரு கண்ட்ரோல் கிடையாது அப்படி. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இவர் பவுலடியார் என்ன சொல்கிறார், அவர் தான் படைத்தது மட்டுமல்ல, ஆளுகை செய்கிறவர் மட்டுமல்ல, உனக்கும் எனக்கும் ஜீவன் கொடுக்கிறவர் அப்படிங்கிற மூன்றாவது பாயிண்ட் சொல்கிறார். ஹி இஸ் a life giving and sustainer, so he does not require anything from men. அவர் எல்லாவற்றையும் கொடுத்துருக்காரு. 25வது வசனத்தில் வாசிப்போமா? 25வது வசனம். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷருக்கு மட்டுமல்ல, அவர் எல்லா ஜீவ ராசிகளுக்கும் ஜீவன் கொடுத்தவர். அவர் வாங்க எல்லாம் வந்து ஜீவனை விடும். அவர் கொடுக்க ஒவ்வொரு நாள் காலையிலும் குருவிகள், பறவைகள் எல்லாமே கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. அதாவது சாப்பாட்டுக்கு மட்டுமல்ல, மூச்சு விடுறதுக்கே ஆண்டவரை தான் பார்க்கணும். இதில் ஒரு வசதியை நம்ம ஒன்று பார்த்தோம், என்னென்னா இந்த லைஃப் கிவிங் காட் அப்படின்னு சொல்லி இந்த கிரேக்கர்கள் என்ன ஜிஎஸ் என்ற கடவுளை வச்சுருந்தாங்க. ஜிஎஸ், இசட்இயூஎஸ், ஜிஎஸ். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நாட் ஜிஎஸ்பா, ஜீசஸ்பா அப்படின்றாங்க. நீ தப்பாக உச்சரிக்கிற, அது ஜிஎஸ் இல்லை, ஜீசஸ். இயேசுவானவரே அவர் ஜீவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஜீவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். பிதாவானவர் நமக்கு ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் ஜீவன் கொடுத்து போஷிக்கிறார். எனவே நாம் அவரை சார்ந்திருக்க வேண்டுமே தவிர அவர் நம்மை சார்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. சிலர்லாம் சொல்லுவாங்க, இது நாங்கள் கட்டின சர்ச்சிங்க அப்படின்னு. இல்லை, எங்கள் தாத்தா இடம் கொடுத்து கட்டின சர்ச்சிங்க. உன்னை இருக்க வச்சதே உன் தாத்தாவை இருக்க வச்சது அவர். அவருக்கு நீங்கள் நாம் கட்டின சர்ச்சிங்க. சில பேர் சொல்லுவாங்க, சர்ச்சை பூட்டிடுவேன் அப்படின்வாங்க. எங்கள் சர்ச்சை பூட்டிடுவேன். வேடிக்கையானது. இதே மாதிரி தான் அந்த யூத மக்களுக்கும் தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, இது தேவனுடைய ஆலயம், இது தேவனுடைய ஆலயம், திஸ் இஸ் a temple of God, this is a temple of God, this is a temple of God. இப்போ சில பேர்லாம் சொல்லுவாங்களே, உங்களுக்கு வியாதி போகணும்னா கர்த்தருடைய ஜபத்தை ஒரு 70 தடவை எழுதுங்க, 80 தடவை எழுதுங்க, அந்த ப்ரைஸ் எல்லாடும் ஒரு 1000 தடவை சொல்லுங்கள், அல்லது ஒரு 1000 ஸ்தோத்திர பலி சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அது மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, திஸ் இஸ் a temple of Lord, this is a temple of Lord, இது தேவனுடைய ஆலயம்னு ஒரு மந்திரம் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தீர்க்கதரிசிகள் வந்து சொல்கிறாங்க, ஏய், உன்னுடைய இந்த வாத்தியங்களை கொண்டு எங்கேயாவது தூக்கி போடு, உன்னுடைய இந்த பலிகளை நான் அருவருக்கிறேன். ஆமாம், உன்னுடைய பலிகளையும் இந்த ஆராதனைகளையும் நான் அருவருக்கிறேன். ரொம்ப வேடிக்கையாக ஒருத்தர் சொன்னார். என்ன சொன்னார்னா, அதாவது ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்கிறாரு, உன்னுடைய பலிகளையும் இதையும் நான் பார்க்கறதில்ல, நீ ஆராதனைகள் உன்னுடைய இசைக்கருவிகளும் பார்க்கறதில்ல அப்படின்னு. ஒருத்தர் பலிகள் எல்லாம் வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் படி இருக்கும். இந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் படி நடத்துகிறவங்க வந்து இந்த ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ். அப்போ ட்ரெடிஷ்னல் சர்ச்சு என்ன ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் நடத்தினாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி இல்லைன்னா ஆண்டவர்னு சொல்கிறாரு, உன்னுடைய ஆராதனை நான் அருவருக்கிறேன். இந்த இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் இருக்குவாங்க, கரிஸ்மேட்டிக் சர்ச்சஸ், அவங்கெல்லாம் வந்து வாத்திய கருவிகள் வாசித்து ஆடல்லாம் முடிக்கும். அவன் சொல்கிறார், நீ எல்லாம் ஆடல் பாடல் பண்ணாலும் நீ வேத சத்தியத்தின்படி வாசிக்க நீ இருக்கலைன்னா உன் ஆடல் பாடல் நான் வெறுக்கிறேன். ரெண்டு பக்கம், நீ வந்து லிட்டர்ஜி சர்வீஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரீ சர்வீஸாக இருந்தாலும் சரி, தேவையானது ஒன்று, கர்த்தருக்கென்று வாழ வேண்டும் என்று சொல்கிறார். அவருக்கு நாம் ஒன்று கொடுக்கவில்லை. நான்காவதாக நாம் பார்த்தோம், என்ன பார்க்கிறார், கர்த்தர் சர்வத்தையும் ஆளுகிறவர். அவர் தான் ஆளுகை பண்ணுகிறார். என்ன பண்ணுறாருனா, ஹீ இஸ் அ ரூலர் ஆஃப் அண்ட் அ காட் ஆஃப் ஹியூமன் ஹிஸ்ட்ரி, ஸோ ஹீ கேன் நாட் பி மிஸ்ட். அவர் தான் ஹிஸ்ட்ரிக்கே அவர் தான் ஆண்டவர். ஹிஸ் ஸ்டோரி, அவருடைய சரித்திரம் இது. ஹிஸ்டரியே வந்து ஹிஸ் ஸ்டோரி. அது எங்கே ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆதியாகமத்தில் வந்து எங்கே முடிக்க வேண்டும் என்று சொல்லி அது வெளிப்படுத்தின விசேஷத்தில் முடிகிறது. ஒரு புதிய வானம் புதிய பூமியோடு, ஒரு பூமி, ஒரு வானம் பூமி சமுத்திரம் ஆரம்பிக்கப்பட்டு இங்கே வந்து வானம் பூமி ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, 26வது வசனத்துலேருந்து 28வது வசனத்து வரைக்கும் நீங்கள் நம்ம பார்த்தோம் முன்னாடியே. என்னதான் பாருங்க, என்ன சொல்கிறார், காலம் ஒருத்தர் எப்போ பிறக்கணும்,
இது நீங்களும் நானும் தீர்மானிக்க முடியாது எப்போ பிறக்கணுங்கிறது. நான் ஜூலை 24 பிறக்கணும்னு நான் தீர்மானிக்க முடியாது. ஆனால் இந்த நாட்களில் எல்லாம் சிசரின் பண்ணி எப்போ குழந்தைய எடுக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க. பிறக்கணும் கிடையாது, எடுக்கணும்னு பார்க்குறாங்க. காலத்தையும் எங்கே பிறக்கணும், எந்த ஊரில் நீங்களும் நானும் பிறக்கணும், இது ஆண்டவர் தீர்மானித்தது. அப்புறம் எந்த மனித வரலாறில் பிறக்கணும், என்ன கலராக பிறக்கணும், இதுவும் ஆண்டவர் வந்தது. என்னையா நீ செய்ய போகிற, உன்கிட்ட ஒன்றுமே கிடையாது. யூ டோன்ட் ஹேவ் எனி சாய்ஸ். உங்களுக்கு எனக்கு என்ன சாய்ஸ் இருக்குது? இல்லை நான் வந்து அமெரிக்காவில் தான் பிறக்கணும் நான் எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவர் கொண்டு ஆப்பிரிக்காவில் போட்டார்னா? கர்த்தருக்கு சோத்திரம், நம்ம இந்தியாவில் பிறந்திருக்கோம், இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கோம், இந்த ஊரில் பிறந்திருக்கோம், இந்த தலைமுறையில் பிறந்திருக்கோம். இது எல்லாமே ஆண்டவர் செய்கிறார். என்ன சொல்கிறாரா? He is a ruler and God of human history, so he cannot be missed. அவரை நீங்கள் ஒன்றுமே அவரை வந்து விட முடியாது, அவரை மறக்க முடியாது. இதில் தான் நம்ம பார்த்தோம், ஒரே ரத்தத்தினாலே அப்படிங்கிறாரு இல்லையா? நீங்கள் 26 முதல் 28 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி, அந்த ஒரே ரத்தம் மாம்சம் என்பது இந்த ஆதாமிலிருந்து வரக்கூடியது. அந்த அர்த்தத்தில் தான் நாம் பார்க்கணும். அவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். அவரே சர்வத்தையும் ஆளுகிறவர். மனிதன் ஆண்டவரை விட்டு பிரிந்து போனது அவனுடைய பாவத்தினாலே. ஆனால் அவனை திரும்ப எடுத்துக்கொள்வதும் கர்த்தருடைய இந்த சரித்திரத்திலே வருகிறது. பூமியினுடைய பல்வேறு இடத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது ஏன் ரொம்ப வித்தியாசமாக இப்போ சொல்லி கொண்டு இருக்கிறாருன்னா, கிரேக்க அந்த தத்துவ ஞானிகள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த அத்தேனே பட்டணத்தில் பிறப்பதும் கிரேக்க இந்த கலாச்சாரத்தில் இருப்பதும் ஒரு மகிமையான காரியம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. இவர் சொல்கிறாரு, அந்தந்த இடத்துக்கு ஆண்டவர் மகிமையை கொடுத்து வச்சுருக்கிறாரு. உனக்குள்ள மகிமை தான் இதே போல் ஒரு ஆப்பிரிக்கா காடுலேயோ இல்லை இந்திய கிராமத்துலேயோ பிறக்கவனுக்கு அதே மகிமை தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அவர் நியமித்திருக்கிறார். தடவியாவது கண்டுபிடிக்க முடியாத ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, தடவியாவது கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். ஆங்காங்கே உங்களை வச்சுருக்காருன்னா செய்திருக்கிறார் அப்படி. அப்புறம் என்ன சொல்கிறாரு, நாம் அசைவதும் நாம் தொடர்ந்து வாழ்வதும் நம் ஆவி நம் சரீரத்தை அசைய பண்ணுகிறது எல்லாமே கர்த்தராகிய ஆண்டவருடைய கிருபை. கர்த்தர் சகலத்தையும் இருக்கிறார். நாம் இருக்கிறோம், படைக்கப்பட்டது மட்டுமல்ல, தொடர்ந்து வாழ்வதும் அவரால் தான். இவை எல்லாவற்றையும் செய்வதனுடைய நோக்கம் என்ன? பிரிந்து போன மக்கள் இனம் இயேசு கிறிஸ்துவிலே திரும்ப கர்த்தரோடு ஐக்கியப்பட வேண்டும், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட வேண்டும், திரும்ப பிதாவோடு ஐக்கியப்பட வேண்டும். இதுதான் பவுலடியார் எழுதும் பொழுது எபேசியருக்கு எழுதினரும் அவருடைய 2வது அதிகாரம் 18வது வசனத்திலேருந்து அவர் சொல்லுகிறார், நடுச்சுவரை உடைத்து இருவரையும் சமாதானமாக்கி 2 பேரையும் கொண்டு பிதாவினிடத்தில் சமாதானமாக்கி நம்ம எல்லாரையும் என்ன செய்கிறார்? ஆவியினாலே ஒரே நகரத்து வாசிகளாகவும் ஒரே வீட்டாராகவும் பண்ணுகிறார். இது ரொம்ப தெளிவாக சிலுவையில் நடக்கிறது. சிலுவையில் அடுத்ததாக இப்பொழுது நம்ம பகுதியை பார்ப்போம். என்ன சொல்கிறார்? கர்த்தர் சர்வ ஜனங்களுக்கும் பிதா. இதான் நம்ம பார்க்கணும். 5வதாக கர்த்தர் சர்வ ஜனங்களுக்கும் பிதா. அவர் தான் ஆண்டவர், அவர் தான் வந்து நம்முடைய அப்பா. நிறைய பேருக்கு இந்த அப்பான்னு கூப்பிடும்போது உள்ள உறவு வந்து ரொம்ப பிதா அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்ப தெரியல. அப்பா அப்படிங்கும்போது இன்னும் ரொம்ப ஐக்கியம் இருக்கிறது. 28வது வசனத்தினுடைய பின்பகுதி 29வது வசனம் தயவுசெய்து வாசிங்க. 28வது வசனுடைய பின்பகுதியில், நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாராக இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாய் இருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. என்ன சொல்றாருங்க? God is the father of all creation, so he cannot be in an idol. எப்படி இருக்கும் இதை சொல்லும் பொழுது? அத்தேனே பட்டணத்தை இருக்குது கேட்கும்போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? கோவம் வந்திருக்குமா? உங்களாலே ஒருத்தர் சொல்லியிருக்காருப்பா. என்ன சொல்கிறாரு? இதுதான் சொல்கிறது. அந்த அவங்க கையை எடுத்து அவங்க கண்ணையை குத்துறது. என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் புலவர்களிலே ஒருவர் சிலர் என்ன சொல்கிறார்? நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். அவருக்குள்ளே அசைகிறோம், இருக்கிறோம், பிழைக்கிறோம். உங்களுக்குள்ளே உள்ளவர் சொல்லியிருக்கிறார், நாம் அவருடைய சந்ததியாராக இருக்க மனுஷருடைய சித்திரை வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின. யுக்தினா ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ஹேண்டிகிராஃப்ட் அழகாக செய்வாங்க. சில இடங்கள்லாம் சிலைகள்லாம் பார்க்கும் பொழுது அல்லது சித்திரங்கள்லாம் பார்க்கும் பொழுது நுணுக்கமாக செய்திருப்பார்கள். இது எப்படி எவ்வளவு நுணுக்கமாக செய்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதில் தான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் இதில் தான் இருக்கிறாருன்னு. இல்லை, இதில் கிடையாது. நீ அவருக்கு பிள்ளையாக இருக்கும் பொழுது எப்படி நீ செய்தது உனக்கு கடவுளாக இருக்க முடியும்? அதுதான் அவங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
இந்த 3வது நூற்றாண்டுடைய பாடல்கள் என்று சொல்லி கிமு 3வது நூற்றாண்டுடைய பாடல், அதாவது அராட்டஸ் என்று எழுதிய இலக்கியத்திலிருந்து அவர் இந்த இடத்துல மேற்கோட்டு காட்டுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, நாம் கடவுளுடைய சந்ததி என்றால் ஒரு உயிரற்ற உருவம் எப்படி நம்மை படைத்திருக்க முடியும்? சகல ஜனங்களுக்கும் அவரே பிதா, தம்முடைய சாயலாக படைத்திருக்கிறார். ஒருத்தர் சொல்லும் ரொம்ப அழகாக சொன்னார். சரி, என்ன சொன்னார்னா, நமக்கு அநேக தாய்கள் இருக்கலாம், ஆனால் ஒரே தகப்பன். இல்லையா? நமக்கு அநேக தாய்கள் இருக்கலாம், ஆனால் நமக்கு ஒரே தகப்பன். மனிதனை தம் சாயலாக படைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தியிருக்கிறார். கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிதாவாக இருக்கிறார். ஆறாவதாக 30வது வசனம் வாசிங்க. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். என்ன சொல்கிறார் இதில்? He is a gracious savior to all people. அவர் முன்னாடி நாம் அறியாதிருந்த காலங்களிலே காணாதவர் போல இருந்தார். ஆனால் அவர் கடவுளுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை.